தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய காலை வணக்கம். நண்பர்களே, இன்றைக்கி தேதி 19/11/2024. இன்றைக்கி நம்மளுடைய எம்எஸ்டி ஐகோர் 2.0 மற்றும் எம்எஸ்டி ஐ10 2.0 இந்த ரெண்டும் எப்படி வேலை செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம முதல்ல எப்போதுமே ஐகோர் 2.0 தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அட்வான்ஸ் மார்க்கெட் ட்ரேட் பண்ண நினைப்பவங்களுக்காக ஸ்பெஷலாக என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இந்த இடத்துல என்எஸ்சி டுமாரோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். நான் ஒன்றுமே பண்ணலை, செட்டிங்ஸுக்கு போகிறேன், ரீசெட் செட்டிங்ஸ் கொடுக்குறேன். இந்த இடத்துல மார்க்கெட் டைப் மட்டும் என்எஸ்சி டுமாரோ கொடுக்குறேன். நம்ம செய்ய வேண்டியது, மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஒரு நிமிஷம், ஓகேவா? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண உடனே அந்த கேண்டில் எங்கே க்ளோஸ் ஆகுதுன்னு சொல்லி பாருங்கள். நம்மளோட என்ட்ரி கிட்ட க்ளோஸ் ஆகி நமக்கு ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சின்னா நம்ம என்ன பண்ணலாம், பையோ செல்லோ எடுக்கலாம். இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது, மார்க்கெட்டு நம்ம ரேஞ்சுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. நான் பேங்க் நிஃப்டிங்கிறதுனால நம்ம வைக்க வேண்டிய ஸ்டாப் லாஸ் வந்து 10.2, டார்கெட்டும் 10.2 தான். நீங்கள் ஏதாவது ஒரு செட்டிங்கை ஃபாலோ பண்ணினீங்கன்னா அந்த ஒரு செட்டிங்கில் உள்ள நீங்கள் ட்ரேடிங் பண்ணி முடிச்சிடணும். ஒன்று ப்ராஃபிட்டு இல்லாட்டி லாஸு. அதை என்ன சொல்லுதோ நம்ம அதை கேட்கணும், ஓகேவா? இப்போ நமக்கு இந்த இடத்துல நமக்கு செல் ஆக்டிவேட் ஆகிருக்கு. செல் ஆக்டிவேட்டை நம்ம என்ன பண்ணணும், 50,600 புட் ஆப்ஷனை செல் பண்ணணும், பை பண்ணணும். இல்லைனா 50,600 கால் ஆப்ஷனை செல் பண்ணணும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு கேண்டலோட சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நமக்கு ரிஜெக்ஷன் கேண்டில் எங்கே கிடைக்குதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல கிடச்சிருக்கு. இந்த இடத்துல 9:21 நமக்கு ரிஜெக்ஷன் கிடச்சிருக்கு. நமக்கு ஸ்டாப் லாஸ் தெரியும். மேலே உள்ள பாயிண்ட் 50,576க்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து எக்ஸிட் ஆகிடணும். இங்கே வந்து என்ட்ரி போட்டுக்கணும். அடுத்த மணியில் எடுக்கிறீங்க அப்படின்னா 40 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிங்க, இல்லை 30 பாயிண்ட் கூட போதும். இந்த மணி போகிறீங்கன்னா மூமெண்ட் அதிகமாக இருக்கும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 50 பாயிண்டாவது ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிங்க. டார்கெட்டும் அதே மாதிரி 50 பாயிண்ட் வச்சுக்கணும். ஸ்டாப் லாஸ் அதிகமாக வச்சு டார்கெட்டு கம்மியாக வைக்கிற பழக்கம் கூடாது. ஸ்டாப் லாஸை கம்மியாக வச்சு டார்கெட் அதிகமாக வைக்கிற பழக்கம் நல்லது தான். இருந்தாலும் மார்க்கெட்டோட வொலட்டாலிட்டியை பார்த்து நம்ம பண்ணணும். இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது, நமக்கு நம்ம எடுக்க வேண்டியது மிட் பாயிண்டில் தான். இங்கே எடுக்கலாம். ஆனாலும் மார்க்கெட்டோட ஃபஸ்ட்டு கேண்டலோட சைஸ் வந்து மேலேயும் கீழே அதிகமாக இருக்கிறதுனாலையும் கேப் அப்பாக இருக்கிறதுனால என்ன பண்ணலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுக்கலாம். அதுக்காக அந்த கபடி மெத்தடுக்காக என்ட்ரி டைப்பில் நான் 4 டைப் கொடுத்துருக்கேன். குயிக்கு, டிஃபால்ட்டு, டிலே, லேட்டு. நான் இன்றைக்கி லேட் வச்சு என்ட்ரி எடுத்தேன் கொஞ்சம் கன்ஃபர்மேஷனுக்காக. அப்போ நான் லேட் வச்சு எடுக்கும்போது கரெக்டாக நமக்கு இந்த இடத்துல என்ட்ரி கிடச்சிருக்கு. 2 டைம்ஸ் என்ட்ரி எடுத்தோம். இங்கே ஒரு என்ட்ரி எடுத்தோம், இங்கே ஒரு என்ட்ரி எடுத்தோம். நிறைய பேர் கேட்குறீங்க R3Cனா என்ன அப்படின்னு. R3C அப்படின்னா ஒரு புல்லிஷ் கேண்டிலோ பேரிஷ் கேண்டிலோ மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணிவிட்டு மேலே போக முடியாமல் கீழே க்ளோஸ் ஆகணும், ஓகேவா? இது நம்மளுடைய ஜோனுக்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்த கேண்டில் வந்து ரெட்டு கேண்டிலாக இருக்கணும் பேரிஷ் R3Cக்கு. அந்த ரெட்டோட லோ உடைச்ச உடனே அந்த ரெட்டு கேண்டிலோட க்ளோசிங் வரைக்கும் மார்க்கெட்டு திருப்பி ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும். அப்போ இந்த கேண்டில் 9/18 க்ளோசிங் என்ன, 50,525. அதுக்கிட்ட வரும்போது நம்ம செல் எடுக்கணும். அப்போ அதுக்கு அடுத்த கேண்டில் 536 வரைக்கும் ஹை போயிருக்கு. நம்ம 525லேயே என்ட்ரி எடுத்திருப்போம். அப்போ நமக்கு என்ட்ரி கிடச்சிருச்சு. ஃபஸ்ட்டு டார்கெட்டு 40 பாயிண்ட் எடுத்தாச்சு. அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், அந்த கான்ஸ்டிட்யூன்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் அப்படின்னு இருக்கும். நம்ம பேங்க் நிஃப்டியோட எத்தனை கான்ஸ்டிட்யூன்சி இருக்கோ, மொத்தம் 13 பேங்க் 12 பேங்க் இருக்கும். அந்த 12 பேங்க்குமே ப்ளஸில் இருந்துச்சுன்னா அன்றைக்கி வந்து மார்க்கெட்டு செல்லுக்கு போகாதீங்க. 12 பேங்க்குமே பேரிஷில் இருக்குது, ரெட்டில் இருந்துச்சுன்னா அன்றைக்கி பைக்கு போகாதீங்க. மிக்ஸ்டாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எப்படி இருந்தாலும் நம்ம இண்டிகேட்டர் வந்து மினிமம் ஒரு டார்கெட்டாவது என்ட்ரிக்கு அப்புறம் கொடுத்துரும். அப்படி கொடுக்கலனாலும் நமக்கு தெரியும் ரிவர்சல் என்ட்ரி எடுத்துருவோம், ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இன்னையோட இதுபடி நான் என்ன பண்ணுறேன், நான் லேட்டு கிட்டலாம் வைக்கல, டிஃபால்ட்டே வச்சு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் டிஃபால்ட்டே வச்சு நான் ட்ரேட் பண்ணுறேன். நான் எந்த கன்ஃபர்மேஷனுமே பார்க்கல. ஃபஸ்ட்டு கேண்டில் முடிஞ்ச உடனே எனக்கு இங்கே செல் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. நான் எடுத்துட்டேன். எனக்கு என்ன வச்சு பாருங்கள், 50,519லேருந்து லோ எவ்வளோ வந்திருக்கு, 50,490 468 வரைக்கும் வந்திருக்கு.
அப்போ இதில் ஒரு 50 பாயிண்ட் எனக்கு ஸ்பாட்டில் மூவ்மெண்ட் கிடச்சிருச்சு. அடுத்த மணியில் எனக்கு ஒரு 30 பாயிண்டாவது கிடச்சிருக்கும். இந்த மணியில் 40 பாயிண்ட்டுக்கு மேலே கிடச்சிருக்கும். அப்போ எனக்கு இங்கே செல் ஆக்டிவேட் ஆகிருக்கு, டார்கெட் கொடுத்துருச்சு. திருப்பியும் இங்கே நம்ம ஸ்டாப் லாஸை ரிவைஸ் பண்ணி வச்சுருவோம். திருப்பி எனக்கு இங்கே பை கிடச்சிருக்கு, நான் பையிலே தான் இருக்கணும். அப்போ எனக்கு எவ்வளோ டார்கெட் கிடச்சிருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு டார்கெட் முடிஞ்சோன்னா ஸ்டாப் லாஸை காஸ்ட்டு கொண்டு வந்துடணும். செகண்ட் டார்கெட் முடிஞ்சோன்னா ஸ்டாப் லாஸை ஃபஸ்ட்டு டார்கெட் கொண்டு வந்துடணும். தேர்ட் டார்கெட் முடிஞ்சோன்னா மார்க்கெட்டை விட்டு வெளியில் வந்துடணும். அவ்வளோதான். இல்லை இவ்வளோ டார்கெட்னா மூவ் ஆகுது, நான் எப்படி பிடிக்கிறது அப்படின்னா அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா லாட் எடுக்கணும். அதுதான் நீங்கள் ஸ்டாப் லாஸை ரிவைஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் இந்த மாதிரி மார்க்கெட் ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லி பார்க்குறதுக்கு நீங்கள் பார்க்க வேண்டியது பேங்க் நிஃப்டி கான்ஸ்டிட்யூன்சி. அந்த 12 பேங்க்குமே ப்ளஸில் இருக்குது, இல்லை 12ல் ஒரு 5க்கு மேலே 6க்கு மேலே 7க்கு மேலே ப்ளஸில் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் 1 மினிட்டில் தான் வச்சுருக்கேன். இந்த 2 இதுவுமே 915 மூவிங் ஆவரேஜ் வந்து நல்ல ஒரு ரயில்வே ட்ராக் பேட்டர்ன்லேயே கிடச்சிருக்கு. அந்த கீழே க்ளோஸ் பண்ணாத வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், பையிலேயே இருக்கலாம். அப்போ இந்த ரேலி இது வரைக்கும் நம்ம திருப்பி ரிவர்ஸ் ஆகும்போது எடுத்துக்கலாம். அதே தான் நம்மளோட இண்டிகேட்டர்னு சொல்லுது. ஃபஸ்ட்டு லாட்டை ஃபஸ்ட்டு டார்கெட்டு, செகண்ட் லாட்டை செகண்ட் டார்கெட்டு, தேர்ட் லாட்டை தேர்ட் டார்கெட் புக் பண்ணிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லுது. அவ்வளோதான். மற்றபடி இந்த மூவிங் ஆவரேஜ் கீவிங் ஆவரேஜ் எதுவுமே தேவையில்லை. ஏன்னா இந்த மூவிங் ஆவரேஜ் எல்லாமே லேகிங்காக இருக்குது. மார்க்கெட் முடிஞ்ச பிறகு தான் நமக்கு காட்டுதே தவிர மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கும்போது காட்ட மாட்டேங்குது. அப்போ நம்மளோட இண்டிகேட்டர் இந்த செட்டிங் மட்டுமே போதும். செல் ஆக்டிவேட் ஆச்சுன்னா செல் எடுங்க, பை ஆக்டிவேட் ஆச்சுன்னா பை எடுங்க. இன்றைக்கி நம்ம செல்லை எடுத்து ஒரு டார்கெட் புக் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் இன்றைக்கி செல்லை வந்து அவாய்ட் பண்ணலாம். ஏன், மார்க்கெட் ஏற்கனவே கேப் அப்பு, எல்லா கான்ஸ்டிட்யூன்சியும் ப்ளஸில் இருக்குது, கிஃப்டி இது ப்ளஸில் இருக்குது. மார்க்கெட் ஏற்கனவே டவுன்ஃபால் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு இன்றைக்கி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி செல்லை அவாய்ட் பண்ணி இருக்கலாம். ஓகேங்களா. நான் மார்க்கெட் முடிஞ்சதுனால சொல்லலை, நான் மார்க்கெட்லேயே உங்களுக்கு லைவ்லேயே கொடுத்தேன், கால்ஸ் கொடுத்தேன். 50,600 புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் உங்கள் குரூப்லேயே போட்டேன். அந்த குரூப்பில் நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், குரூப்பில் எங்கே இருக்குது, குரூப்பில் பாருங்கள். இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணிருக்கோம், நிறைய பேர் என்ன பண்ணிட்டோம்னா செல்லிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். செல்லிங்லேயே நல்ல ப்ராஃபிட் கிடைக்குது. இந்த இடத்துல பாருங்கள், இதுதான் கான்ஸ்டிட்யூன்சி பேங்க் நிஃப்டி. மொத்தம் இருக்கிற 12ல் 11 வந்து ப்ளஸில் இருக்குது. 12ல் 11 ப்ளஸில் இருக்குது. அதனால் செல்லிங் பண்ணணும். இன்றைக்கி 51,000 கால் ஆப்ஷனை செல் பண்ணணும். இங்கே பாருங்கள், இது குரூட் ஆயில் நேத்தியோட ஈவினிங் சார்ட். இது போக நம்ம என்ன பண்ணுறோம்னா ஷேரும் நம்ம வாங்குகிறோம். நம்ம லைஃப் டைம் சப்ஸ்கிரைபருக்கு ஸ்க்ரீனர் ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஸோ அந்த ஸ்கேனும் கொடுக்குறோம். இப்போ நம்ம இன்றைக்கி பேடிஎம் எடுத்தோம், 807 கிட்ட பேடிஎம் எடுத்தோம். அது நல்லாவே ஒரு ஹை போய் நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் கொடுத்துருந்துச்சு. சொல்லாத மறந்துட்டேனே, இதோ இருக்குது பாருங்கள், 9:24க்கு பேங்க் நிஃப்டி 50,600 புட் ஆப்ஷன் வந்து ஆக்டிவ் ஆகிடுச்சு ஆஸ் பர் என்எஸ்சி டுமாரோ மார்க்கெட் அப்படின்னு சொன்னேன். அடுத்த 5 நிமிஷத்தில் திருப்பி ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து திருப்பி நமக்கு ஆக்டிவ் ஆச்சு. இப்போ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம என்எஸ்சி டுமாரோ மார்க்கெட்டை உங்களை ஃபாலோ பண்ண சொல்கிற மாதிரி நாங்களும் இங்கே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, நம்ம சொன்ன மாதிரி ஒன்ஸ் பையோ செல்லு ஆக்டிவேட் ஆச்சுன்னா ரிவர்ஸில் எப்போ போகணும், எஸ்எல் ஹீட் ஆனால் மட்டும்தான் போகும். இங்கே செல் ஆக்டிவேட் ஆகிருக்கு, ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்த பிறகு எஸ்எல் ஹீட் ஆகிருக்கு, திருப்பியும் செகண்ட் பை ஆக்டிவேட் ஆகிருக்கு, முழுசாக டார்கெட் ஆகிருக்கு. எத்தனை டார்கெட் ஆகுது, நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல 1:2 ரேஷியோ மாற்றி பார்க்கலாம், இல்லை 1:3 ரேஷியோ மாற்றி பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், இது 1:3 ரேஷியோ. நான் 1:2 ரேஷியோ பார்த்தேன், ரொம்ப பெருசாக இருக்குது டார்கெட்டு. அப்படி இல்லைன்னா நம்ம எம்ஜிஆர் ஜோனில் போய்ட்டு எக்ஸ்ட்ரா டார்கெட்டு நீங்கள் வச்சுக்கலாம். இங்கே எம்ஜிஆர் ஜோனில் கீழே இருக்கு பாருங்கள், எம்ஜிஆர் ஜோனில் செகண்ட் பை டார்கெட் 4 2B டார்கெட் 4 இருக்குது, அது கொடுத்து எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். ஒரு 3 டார்கெட் நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். செகண்ட் பை டார்கெட் 5, செகண்ட் பை டார்கெட் 6, இப்படி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். நம்ம முக்கியமாக ட்ரேடிங் பண்ண போகிறது 3 டார்கெட்டுக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் வர்றது நம்மளுக்கு தெரியாது. மார்க்கெட் இது மாதிரி எல்லா பேங்க்ஸும் ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா ஒரு வேளை நமக்கு அதிகமான டார்கெட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா நமக்கு அந்தளவுக்கு ஒன்றும் வாய்ப்பு கிடைக்காது. பாருங்கள்,
ஃபஸ்ட்டு டார்கெட்டு, செகண்ட் டார்கெட்டு, தேர்ட் டார்கெட்டு, 4, திருப்பி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் புல் பேக் கொடுத்துருக்கான். இந்த புல் பேக்கை பார்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 21 மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணலாம். 21 மூவிங் ஆவரேஜ் ஃபேமஸ் என்ன அப்படின்னா புல் பேக் தான். அது எது வரைக்கும் கீழே வருதோ அது வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம். 23 இல்லை 21 பார்த்தீங்களா? அப்போ மார்க்கெட் மேலே போச்சு, கீழே வந்து இந்த 21 மூவிங் ஆவரேஜ் சப்போர்ட் எடுக்குது. அப்போ இந்த 2 கேண்டிலும் என்ன சொல்லுது பாருங்கள், இந்த ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த 2 கேண்டிலுமே உங்களுக்கு என்ன சொல்லுது, அந்த கேண்டில் கொஞ்சம் பாருங்கள். இந்த 2 கேண்டுமே கீழே போக ட்ரை பண்ணியிருக்கு, ஆனால் என்னால் கீழே போக முடியல. பாடி வந்து மேலே க்ளோஸ் ஆகிருக்கு, விக் கீழ் நோக்கி பெருசாக இருக்குது. அப்போ இதுவும் சொல்லுது என்னால் கீழே போக முடியலன்னு சொல்லுது. அதுக்கு அடுத்த கேண்டில்லேருந்து பாருங்கள் பூம் ஆகிடுச்சு. அதே மாதிரி இன்னொரு கேண்டில், இந்த கேண்டில் பாருங்கள், அதே 21 மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்து கீழே போக ட்ரை பண்ணியிருக்கு, முடியாமல் பையர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, மேலே தூக்கி நிப்பாட்டியிருக்காங்க. அதனால தான் பாடி வந்து மேல் நோக்கி முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல கீழே போக முடியாமல் மேல் நோக்கி முடிஞ்சு மேலே போயிருக்கு. அப்போ இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகுது பாருங்கள். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், மார்க்கெட் வந்து மேலே போக ட்ரை பண்ணியிருக்கு, முடியல. செல்லர்ஸ் வந்து கீழே இழுத்து இங்கே கீழே பாடி க்ளோஸ் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்த கேண்டில் ரெட்டு கேண்டிலாக இருக்குது. அப்போ கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சு. அப்போ இந்த கேண்டிலோட க்ளோசிங் வேலையில் நம்ம செல் பண்ணி எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு பாருங்கள். அதுக்கு அடுத்தது இதே மாதிரியே ஒவ்வொரு நாள் நீங்கள் என்ன பண்ணலாம். இந்த இடத்துல பாருங்கள், மார்க்கெட்டு கீழே இழுத்துருக்க ட்ரை பண்ணுறாங்க, முடியல. இங்கே வந்து மேலே பையிங் ஆகிடுச்சா. அதே மாதிரி இப்போ செல் ஆக்டிவேட் ஆகிருக்கு. இப்போ பாருங்கள், மார்க்கெட் மேலே இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, முடியல. செல்லர்ஸ் வந்து கீழ் நோக்கி இழுக்கிறாங்க. அடுத்த கேண்டில் வந்து ரெட்டாக இருக்குது. இப்போ இந்த ரெட்டு கேண்டில் லோ உடஞ்சிருச்சுன்னா, நான் வச்சுக்கோங்க, இந்த ரெட்டு கேண்டில் லோ உடஞ்சிருச்சுன்னா இந்த ரெட்டு கேண்டிலோட க்ளோசிங் வரைக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுப்பான். அப்போ நம்ம என்ன பண்ணணும், புட் ஆப்ஷனை பை பண்ணணும். இந்த ரெட்டு கேண்டில் லோ உடையலைன்னா வெயிட் பண்ணணும், அவசரப்படக்கூடாது. இப்போ இது 2 தான் நம்மளுடைய இண்டிகேஷன். ஒரு கேண்டில் மேல் நோக்கி போக ட்ரை பண்ணுது, முடியாமல் பாடி மட்டும் கீழே க்ளோஸ் ஆகுது. அதுக்கு அடுத்த கேண்டில் வந்து ரெட்டு கேண்டிலாக இருக்குது. இதுக்கு பேர் தான் பியரிஷ் R3C. அதே மாதிரி புல்லிஷ் R3C அப்படின்னா ஒரு கேண்டில் கீழ் நோக்கி போக ட்ரை பண்ணுது, இந்த இடத்துல பாருங்கள், ஆனால் கீழே போக முடியல, பாடி கீழே க்ளோஸ் ஆகுது. அடுத்த கேண்டில் க்ரீனாக இருக்குது. இப்போ இந்த க்ரீனோட ஹையை உடைச்சோடனே அந்த 2வது கேண்டிலோட க்ளோசிங் வேல்யூ 50,725 வந்திருக்கான்னு பாருங்கள். அடுத்த கேண்டிலில் 724 வரைக்கும் அக்யூரேட்டாக வந்திருக்கான். அப்போ அந்த இடத்துல நம்ம பை எடுத்தோம்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸ்டாப் லாஸ் நீங்கள் கம்மியாக வச்சாலே போதும். இப்போ நம்ம லைவ் மார்க்கெட்டில் இருக்கோம். இப்போ நம்மளுக்கு பேரிஷ் R3C கிடச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மார்க்கெட் கீழே விழுந்துடும். இருந்தாலும் போய் கன்ஃபர்மேஷன் என்ன பண்ணணும், இந்த லோ உடைக்குதான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம செல் என்ட்ரிக்கு போகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகேவா? இப்போ இந்த கேண்டில் என்ன சொல்லுது லைவில், இதுவும் நான் மார்க்கெட் கீழே நோக்கி தான் போக போகிறேன்னு சொல்லுது. எப்படி சார் சொல்கிறீங்க, மார்க்கெட் பாடி பெருசாக இருக்குது சார். பாடி தான் பெருசாக இருக்குது, ஆனால் விற்க பாருங்கள் கீழே நோக்கி கீழே தள்ளுது. பையரை வந்து மேலே ஏற விடாமல் கீழே தள்ளுது. அப்போ எப்போ இந்த கேண்டிலோட லோ உடைக்குமோ அப்போ நமக்கு செல் ஆயிரும். இல்லை இந்த கேண்டில் வந்து மேல் நோக்கி முடிஞ்சு அந்த கேண்டில் ஹை உடைச்சிருச்சுன்னா திருப்பியும் பை ஆயிரும். அப்போ இப்படியும் நம்ம என்ன பண்ணலாம், எந்த ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லையும் பேரிஷ் R3C, புல்லிஷ் R3C இது நம்மளுடைய ப்ரீமியம் ஸ்ட்ராட்டஜி. அதை நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ண முடியும். ஓகே, அப்போ எதுவுமே யூஸ் பண்ணாமல் நம்ம இண்டிகேட்டர் மட்டும் யூஸ் பண்ணினீங்கன்னா இன்றைக்கி நமக்கு லாஸாக ப்ராஃபிட்டாக அப்படின்னா ப்ராஃபிட்டு தான். செல் எடுத்துருக்கோம், ஃபஸ்ட்டு டார்கெட் வரைக்கும் வந்துருச்சு. திருப்பியும் பை எடுத்துருக்கோம், டார்கெட் கொடுத்துருச்சு. சப்போஸ் நீங்கள் செல் எடுத்து நீங்கள் டார்கெட்டை புக் பண்ணாட்டியும் லாஸ் புக் பண்ணியிருந்தாலும் இங்கே உங்களுக்கு லாஸ் ரெக்கவர் ஆகிடுச்சு. ஆனால் அது பெரிய கொடுமை என்ன அப்படின்னா, இங்கே செல்லு எஸ்எல் ஹிட் ஆன உடனே நம்ம திருப்பி பை போகிறது தான் நம்ம மனசை தயார்படுத்தணும். அந்த மனசை தயார்படுத்துறது தான் ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? அதனால் மனசை கல்லாக்கிட்டு எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் விட்டு வெளியில் வந்துருங்க. அதுக்கப்புறம் ரிவர்சல் ட்ரேட் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். 99.99% ட்ரை பண்ணுங்கள், அவசரப்படாதீங்க. நீங்கள் செல்லு எடுத்ததுனால மார்க்கெட்டு கீழே தான் போகணும்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் பை எடுத்தனால மார்க்கெட்டு மேலே தான் போகணும்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க. உங்களை விட நம்மளை விட அறிவாளிகள் வந்து நிறைய இருக்காங்க, நிறைய பணத்தை வச்சுட்டுலாம் இருக்காங்க. நம்ம வந்து ஒரு 50,000 வச்சுருப்போம், இல்லை 1 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம் கூட வச்சுருப்போம். கோடிக்கணக்கில் வச்சுட்டு ட்ரேடிங் பண்ணுறதுக்கும் ஆள் இருக்குது. ஸோ அதை மனசில் வச்சுக்கோங்க. இதை ஒரு பிஸ்னஸாக ட்ரீட் பண்ணுங்கள். சரி, இது வந்து NSE டுமாரோ. இப்போ நம்ம டிஃபால்ட் செட்டிங்ஸ்க்கு போயிடுவோம். அதாவது இன்னையோட ட்ரேடிங் மார்னிங் ட்ரேடுக்கு என்ன ஆயிருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அதே மாதிரி என்ன பண்ணுறேன், டைனி டு ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன், டைனி டு டார்கெட் வைக்கிறேன். மார்க்கெட் இப்போ லோட் ஆகட்டும்.
இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு செல்லு தான் ஆக்டிவேட் ஆகிருக்கு. செல் ஆக்டிவேட் ஆகிறது என்ன சொல்லியிருக்கோம், முந்தின கேண்டில்லாம் கொஞ்சம் பார்க்க சொல்லியிருக்கோம். இப்போ முந்தின கேண்டில் எல்லாமே நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டிலாக வந்திருக்கு. இருந்தாலும் நமக்கு இந்த கேண்டில் வந்து கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ செல்லு இங்கே ட்ரிகர் ஆன மாதிரி தான் வச்சுக்கணும். கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்த கேண்டில் வந்து பாடி மட்டும் மேலே க்ளோஸ் ஆகிடுத்து. நான் சொன்னேன் இல்லையா புல்லிஷ் R3C, இதுதான் அது. பாடி வந்து மேலே க்ளோஸ் ஆகிடுச்சு. அதாவது மார்க்கெட்டு கீழே போகிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன், ஆனால் என்னால் முடியல. என்னோடய பாடியை பாருங்கள், நான் வந்து மேல் நோக்கி முடிஞ்சிருக்கேன். செல்லரில் அலர்ட் ஆகிக்குங்கப்பா, என்னால் கீழே போக முடியாது, இதுக்கப்புறம் நான் கீழே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த கேண்டிலு உங்களுக்கு ரவுண்ட் பண்ணி காட்டுறேன். இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக பண்ணாலும் பரவாயில்ல, இதை கொஞ்சம் கற்றுக்குங்க. இந்த கேண்டில் என்ன சொல்லுது, நான் வந்து மேல் நோக்கி முடிஞ்சிருக்கேன். இவ்வளோ பேர் பையர்ஸ் வந்து என்னை மேலே தூக்கிட்டாங்க. பையர்ஸ் வந்து இவ்வளோ பேர் தூக்கிட்டாங்க, செல்லர்ஸ் வந்து இவ்வளோ தான் இருக்காங்க. அப்போ பையர் அதிகமாக செல்லர் அதிகமாக அந்த இடத்துல இந்த கேண்டிலில் பையர் தான் அதிகம். அதை கன்ஃபார்ம் பண்ணுறது யார், இவர். அடுத்த கேண்டில் வந்து க்ரீன் ஆகிட்டார். அப்போ இந்த ஹையை நோட் பண்ணிக்கங்க. ஹை உடஞ்சிருச்சா, திருப்பியும் இந்த கேண்டிலோட க்ளோசிங் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அது வரைக்கும் அடுத்த கேண்டில் வந்திருக்கு. அந்த இடத்துல நீங்கள் பை எடுங்க. நமக்கு செல் ஜோன் இருந்தாலும் இப்படியும் எடுக்கலாம். இல்லை சார் என்னால் அப்படிலாம் பார்க்க முடியாது சார், உங்கள் இண்டிகேட்டர் படி பையினா பை, செல்லுனா செல்லு சார். அப்படின்னா என்ன சார் ஆச்சு இன்றைக்கி சொல்லுங்கள் சார் அப்படின்னா, இன்றைக்கி நமக்கு லாஸு, செல்லில் வந்து லாஸ் தான். எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு, என்ட்ரி ஆகிட்டு ஒரு 640 பாயிண்ட் கிடச்சிருக்கு. அப்படி 40 பாயிண்ட் மூமெண்ட்டு நம்மளுக்கு செல்லு ட்ரிகர் ஆனதுலேருந்து இது வரைக்கும் பாருங்கள். 737 செல்லு ட்ரிகர் ஆகிருக்கு. லோ வந்து 695. அப்போ இது அது ஒரு 42 பாயிண்ட் நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டு மேலே முடிஞ்சிருக்கு. அப்போ இந்த இடத்துல பை ஆக்டிவேட் ஆகிட்டு இது வரைக்கும் மார்க்கெட் போயிருக்கு. இது எவ்வளவு, இதுலேயும் ஒரு 43 பாயிண்ட் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறமும் திருப்பி செல் ஆக்டிவேட் ஆகிருக்கு. அதில் வந்து 737லேருந்து 659, ஒரு 100 பாயிண்ட் கிட்ட 90 பாயிண்ட் கிட்ட கிடச்சிருக்கு. திருப்பியும் நமக்கு இந்த இடத்துல பை ஆகிருக்கு, நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. திருப்பியும் இங்கே மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிருக்கு, அதே இடத்துலையே திருப்பியும் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கும்போது சொன்னேன், இந்த கேண்டில் லோ உடச்சிருச்சுன்னா, அதாவது இந்த கேண்டில் லோ உடச்சிருச்சுன்னா செல்லுன்னு சொன்னேன். அப்போ இங்கே நமக்கு உடைக்குது. இந்த கேண்டில் மேல் நோக்கி ட்ரை பண்ணது முடியல, அடுத்தது கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு. இந்த பிரேக் ஆனோடனே செல்லு, புரிஞ்சா? இந்த 2 கேண்டில் தான். இப்போ பாருங்கள் மார்க்கெட் கீழே போகுது பாருங்கள். இது ரெண்டுமே சொன்னேன் சார், இது ரெண்டும். இது ஒரு பேரிஷ் R3C, இது ஒரு பேரிஷ் R3C. இது பிரேக் பண்ண உடனே மார்க்கெட் இது வரைக்கும் வந்திருக்கு. எவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்துருக்கு, 892, 20 பாயிண்ட் இது வரைக்கும் கிடச்சிருக்கு. உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் என்ன, இந்த ஹைட் தான் ஸ்டாப் லாஸ். இங்கே வைக்கணுமா, இதுதான் ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் பாருங்கள், 30 பாயிண்ட் வருது. நமக்கு டார்கெட் வந்து ஒரு 50 பாயிண்ட் 40 பாயிண்ட் குறைந்தபட்சம், இல்லை இந்த லோ வரைக்கும் கூட வச்சுக்கலாம். வருதா இல்லையான்னு சொல்லி பார்ப்போம். நான் இப்போதைக்கு வீடியோ க்ளோஸ் பண்ணுறேன். ஏற்கனவே 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம இதோட கண்டினியூஷனை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம நினச்ச மாதிரியே நமக்கு இங்கே என்ட்ரி கிட்ட வந்துருச்சு பாருங்கள். நம்ம என்ட்ரி எக்ஸிட்டு எப்படின்னு சொல்லி நான் இங்கே ட்ரை பண்ணி கூட உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோ முடிஞ்ச உடனே அடுத்ததில் நம்ம இதோடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பேரிஷ் R3C புல்லிஷ் R3Cயை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்லாவே எங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஆனால் இது வந்து நம்மளுடைய ஜோனுக்கிட்ட இருக்கும்போது தான் ரொம்ப வேல்யூ அதிகம். எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் தயவு தச்சனெலாம் பார்க்காதீங்க, சரியா? எஸ்கேப் ஆகிட்டு வெளியே வந்துடுங்க. நமக்கு தேவை வந்து நம்மளுடைய கேபிட்டல் தான் தேவை, முக்கியம். அதனால் எஸ்எல் ஹிட் அடித்தே மார்க்கெட்டு மேலே வரணும், பகவானே பகவானே அப்படிலாம் சொல்லி கும்பிட்டு போட்டுருக்கூடாது. நம்ம ஏதோ ஒரு லாஜிக்கில் எடுத்துக்கிட்டு ட்ரேட் பண்ணணும். அந்த லாஜிக் நமக்கு கொடுத்துருச்சுன்னா ஓகே, அந்த சிஸ்டத்தை நம்ம ஒழுங்காக ஃபாலோ பண்ணணும். நான் இதை பேஸ் பண்ணி ட்ரேடிங் எடுத்தேன்ப்பா, எனக்கு லாஸ் ஆகிடுச்சு, அவ்வளோதான். அப்போ நான் தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டே இருக்கேன், எனக்கு எத்தனை நாளைக்கு லாஸ் வருது, எத்தனை நாளைக்கு ப்ராஃபிட் வருது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ இந்த என்ட்ரி நம்ம மிடில் தான் எடுக்கிறோம்.
நம்முடைய ஜோனில் கரெக்டாக செல் ஜோனு பை ஜோன் எடுத்தோம்னா இன்னும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ இதுபடி நமக்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. எவ்வளோ ப்ராஃபிட் இது வரைக்கும் கொடுத்துருக்கு அப்படின்னா 20 பாயிண்ட் கிட்ட தான் கொடுத்துருக்கு, இன்னும் ஆகலை. வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுடைய அனைத்து நாட்களும் லாபம் தரக்கூடிய நாட்களாக அமைவதற்கு எங்களுடைய MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.